தெரியாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. ஹலோ 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 ஹாய். என்ன கோவமா இருக்கீங்களா? கண்டிப்பாக கோவமாக இருப்பீங்க, மறந்துருப்பீங்க, சில பேர் திட்டியே தீர்த்துருப்பீங்க. ஐ எம் ஸோ சாரி. சாரியை தவிர வேறு என்னால் என்ன சொல்ல முடியும்? எப்படி என்ன சொல்கிறது? ரீசன் சொல்லி தப்பிக்க விரும்பலை, பட் நான் செஞ்சது பிள்ளை தான். நான் ஒரு பெரிய ப்ரொஜெக்டில் மாட்டிக்கிட்டேன். ஸோ என்னால் அதிலேருந்து வெளியே வர முடியல. ரொம்ப டிப்ரெஷன். இந்த 2 months ஆர் வெரி டிப்ரெஷன், ப்ரெஷர், டென்ஷன், அப்படி இப்படிட்டு ஒரு மாதிரி போயிட்டு எப்படா இந்த 2 months முடியும்னு தான் இருந்தது எனக்கு. நான் முன்னாடியே சொல்லி இருக்கணும், பட் அன்எக்ஸ்பெக்டட். ஐ எம் வெரி வெரி ரியலி சாரி அபவுட் திஸ் ஒன். நான் ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு பெரிய ப்ரொஜெக்ட், அந்த ப்ரொஜெக்டுக்குள்ளே போய் அது ரொம்ப லேட் ஆகிட்டு. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ 2 months ஒரு வீடியோ ஒன்றுமே போடல. பட் நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அடப்பா, நம்ம எல்லாட்டையும் நம்மளை கேட்குறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, என்ன செஞ்சிட்ருக்க, எங்கே போயிட்ட அப்படின்னு தேடுறாங்களேன்ட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. பட் அதை விட நான் ரொம்ப கவலைப்பட்டேன். என்னடா இப்படி செஞ்சுட்டேனே, ஒன்றும் கொடுக்க முடியலையேன்ட்டு. என்டா கண்டினியூஸாக அவன்ட்டு கேட்டுட்ருக்கக்குள்ளே இடைக்குள்ளே அது இல்லைன்னொன்னே அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் இருக்கும். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்ன பண்ணுறது, நான் இந்த 2 months வீட்டுக்கு கூட போகலை, பெருசாக யார்கிட்டையும் அவ்வளோவா பேசிக்கலை, டைம் கிடக்கலை, அவ்வளோதான். ஸோ ஐ எம் ஸோ சாரி அபவுட் திஸ் ஒன். இனி இப்படி நடந்துக்காதுலாம் நான் சொல்ல மாட்டேன், பட் ட்ரை பண்ணுறேன். நடக்காத அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஐ எம் ஸோ சாரி. எல்லாருக்குமே சாரி. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஐ எம் ஸோ சாரி, ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி. அண்ட் ரொம்ப பேசிட்டேன். இன்றைக்கி வாங்க உங்களை கூல் படுத்துறதுக்காக ட்வின் பேர்ட்ஸோட எபிசோட் நம்பர் 8 பார்க்கலாம். போன எபிசோட் எப்படி என் பண்ணியிருந்தேன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அந்த ஆக்சிடெண்ட், அதில் அவளுக்கு என்ன நடந்துச்சு, அதோட தான் என் பண்ணேன். இப்போ அப்படியே கண்டினியூஸாக அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. கண்ணு முன்னாடி என்னவோ இருக்குன்னு தெரியுது. ஒரு செகண்ட், என்னாச்சு, எங்கே இருக்கீங்கன்னு மெதுவாக சுற்றி பார்க்குறீங்க. ஹாஸ்பிட்டல் போல தான் தெரியுது. என்னன்னே புரியல உங்களுக்கு. என்னாச்சுன்ற மாதிரி பார்க்குறீங்க. அங்கங்க பேண்டேஜ் போட்டிருக்கு, கையில் ஸ்ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு. ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. சுற்றி யாரும் இருக்காங்களான்னு பார்க்குறீங்க. அந்த ரூமில் வேறு யாருமே இல்லை. ஒரு ஹெவி ப்ரீத் பண்ணுறீங்க. அப்பதான் யாரோட ஞாபகம் வருது உங்களுக்கு. நடந்த எல்லா விஷயமும் ரீவைண்ட் ஆகி ப்ளே ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு படபடன்னு ஆகுது. அந்த இடத்துல இருக்க முடியல. ஏனுங்க, அவளுக்கு என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியல. சட்டுன்னு எந்திரிச்சு உங்கள் ஸ்ட்ரிப்ஸை கழட்டி தூக்கி போடுறீங்க. எந்திரிக்கவே முடியல. உடம்புல அங்கங்கே பெயினாக இருக்கு. தலை பயங்கரமாக வலிக்குது. தலையில் அவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கு. அப்படியே தலையை பிடிச்சிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. மிஷன் எல்லாம் மங்கலாக இருக்கு. பட் அவளை பார்க்கணும்னு வேகமாக வந்து டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வாரீங்க. ஒரு 3 ரூம் தள்ளி உங்க அம்மா அப்பா நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது அவங்க தானே சரியா தெரியல. 2 சைடும் பார்த்துட்டு அந்த சைடே போறீங்க. வேகமா நடந்து கிட்ட போறீங்க. கிட்ட போகத்தான் தெரியுது அது உங்க பேரண்ட்ஸ் தான். நீங்க வாரதை பார்த்துட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட வராங்க. ஏன் என்னமாச்சு உனக்கு? எதுக்கு இப்போ எந்திரிச்சு வந்த? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல? ஏன்
ஏன் ஏன் அவங்க ஏன்னு உங்களை பிடிச்சி உழுப்புறாங்க. அப்பதான் உங்களுக்கு கிளிக் ஆகுது. உங்க அம்மா உங்களை ஏன்னு கூப்பிட்டு இருக்காங்க. எஸ், இப்போ நீங்க தானே ஏன். உங்களால எதுவும் பண்ண முடியல. எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகத்துக்கு வருது. பெயின்லயே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றீங்க. ஏன் என்னம்மா, அம்மா கிட்ட எதுவும் பேசு. நீங்க உங்க அம்மாவோட கையை எடுத்து விட்டுட்டு அந்த ரூமுக்குள்ள போறீங்க. ஒரு பெட்ல ஷீட்டால கவர் பண்ணி உங்களோட இன்னொரு பாதி படுத்துட்டு இருக்கா. உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அவளை பார்க்க. இப்ப கூட நடந்ததெல்லாம் கனவா இருக்கணும். அவ இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு நம்பிட்டு கிட்டத்துல போறீங்க. ஏன் பக்கத்துல எந்த மிஷினும் இல்லை. அவளுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்க மாதிரி தெரியல. கையெல்லாம் ஷிவர் ஆகுது உங்களுக்கு. கிட்ட போய் அவளோட ஃபேஸை பார்க்குறீங்க. அங்கங்க காயப்பட்டு பெட்டெல்லாம் ப்ளீட் ஆகி இருக்கு. பெட்ஷீட்டுக்குள்ளே இருந்து ஏனோட கையை எடுத்து பிடிச்சிக்கிறீங்க. ஏன் எனக்கு தெரியும் நீ இருக்க, உயிரோடு தான் இருக்கு, நீ கூடவே தான் இருக்க. எல்லாரும் சொன்னா நான் நம்பிடுவேனா? நீ ஏன் உசுரடி, என்னோட பாதி. என்னை விட்டுட்டு எங்க போயிட போற? இவங்க சொல்றதெல்லாம் விட என்ன பாரு, நீ என்ன பாரு, பாருடி. நான் நம்ப மாட்டேன்டி, நான் நம்ப மாட்டேன். யார் வேணாண்டி, என்ன அழ வைக்காது, என்னால முடியலடி. தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. யார் இங்க பாரு, நீ மட்டும் இப்ப எந்திரிக்கல, நான் தாண்டி இவங்க எல்லாருக்கும் ஏன் அப்படி மட்டும் நடக்க வேணாண்டி. என்னால நீ ஆக முடியாது. ஏன் உன்னோட இடத்துல என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு காப்பாத்து, காப்பாத்துடி. எனக்கு தலையெல்லாம் வெடிக்குது. யார் பயமா இருக்கு, என்ன பண்ண போறேன்னு பயமா இருக்கு. எந்திரி யார், எந்திரி. ஐயோ, எழும்புடி, எழும்பு. ரொம்ப சத்தம் போட்டு கத்துறீங்க. நீங்க எலும்பு எலும்புன்னு கத்துறதெல்லாம் வெளியே இருக்க உங்க அம்மா அப்பாவுக்கு நல்லா கேக்குது. அவங்களாலே முடியல. உங்க அம்மா அப்பா பிடிச்சு அழுறாங்க. சத்தம் கேட்டு ஒரு நர்ஸ் உள்ள வராங்க. மேம் மேம் அழாதீங்க, அழாதீங்க மேம், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. ஒன்றும் இல்லை மேம், வாங்க, நீங்க வாங்க முதல்ல அப்படின்னு உங்களை பிடிக்கிறாங்க. நீங்க வர மாட்டேன்னு என்னை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்களுக்கு புரியுது நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்கன்னு. ஆனாலும் உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு ஒரு மாதிரி உங்களை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வராங்க. நீங்க சோலே இல்லாத மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. முன்னாடி உங்க அம்மா அப்பா நிக்கிறாங்க. அம்மா அழுதுட்டே வந்து உங்களை ஹக் பண்றாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணாம அப்படியே நிக்கிறீங்க. ஐசால எஸ் மட்டும் வந்துட்டே இருக்கு. அப்பா ரொம்ப ப்ரோக் ஆகி அழுதுட்டு நிக்கிறாரு. இவங்க எல்லார் சத்தத்துக்கு மேலாலையும் இன்னொரு பர்சன் அழுற சவுண்ட் கேக்குது. யாராதுன்னு பாக்குறீங்க. அது வேற யாரும் இல்ல, ஜங்குக் தான். கீழே விழுந்து கிடந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். ஜிமன் பக்கத்துல நின்று அவனை காம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் ஒன்றும் முடியல. ஜங்குக் ரொம்ப புரோக்கன். நீங்க வியர்டா பாக்குறீங்க. இவன் எதுக்கு யான்னு நினைச்சு இவ்வளோ அழுறானேன்ற மாதிரி. அப்பதான் உங்களுக்கு புரியுது இவங்க எல்லாரும் பொறுத்தவரையும் இருந்தது வயன்தான்னு. அவளுக்காகத்தான் ஜங்குக் இவ்வளோ அழுதுட்டு இருக்கான். அவனை பார்க்க இன்னும் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. ஜிமனை பாக்குறீங்க.
அவனும் அழுதுட்டே ஜேகே காம் பண்ணிட்டு இருக்கான். ஏய் மச்சான், அழாதடா, அழாத, ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன சொல்லி உன்னை சமாதானப்படுத்துறேன்னு தெரியலடா. ஆனா அவனை என்னால் பார்க்க முடியல மச்சான். தயவு செஞ்சு அழாதடா. ஏய் ஏய் வயன்டா, என்னோட வயன். எல்லாமே கூடி வர நேரம் பார்த்து இப்ப வாட அப்படி நடக்கணும். அவன் இல்லாம நான் எப்படா அவளை இங்க வச்சிருக்க? இப்போ இப்போ நான் என்னடா பண்ணுவேன்? மச்சான் ஜேகே, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. இவங்க இவங்க என்கிட்ட போய் சொல்றாங்க. அவ உயிரோடு தான் இருக்கா. அவ இருக்கா. என்னை விட நான் போய் அவளை எழுப்பி கூட்டிட்டு வரேன். நான் கூப்பிட்டா அவ கண்டிப்பா வந்துருவாடா. அவ என்னோட வயல். நான் கூப்பிட்டா கண்டிப்பா வருவா அப்படின்ட்டு எந்திரிக்கிறான். ஒரு பைத்தியக்காரனை போல பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் ஜேகே. அவனால இதை ஏத்துக்கவே முடியல. டே மச்சான், ஏன்டா இந்த மாதிரி பண்ற? வயன் இப்போ இல்லடா. உன்னை பார்க்கத்தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்றது கேளு மச்சான். பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க. வயன் இப்போ நம்ம கூட இல்ல மச்சான், நம்பு. ஐயோ ஐயோ, இருக்காடா. இங்க இங்க எங்கேயாவது இருந்துதான் என்ன பார்த்துட்டு இருப்பான். என்னாலதான் அவளை பார்க்க முடியல. ஐயோ வயன், எங்கடி இருக்க? என்கிட்ட வந்துரு வயன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். உங்ககிட்ட ஒரே ஒரு தடவை அந்த விஷயத்த சொல்லணும் வயன். இவ்வளோ நாளா நீ இருந்த, நான் சொல்லல. இப்ப நான் சொல்லணும்னு இருக்க வயன். ஆனா நீ இல்ல. நான் எங்கன்னு போய் ஒன்னு தேடுவேன். மச்சான் ப்ளீஸ்டா, அழாதடா, அமைதியா இரு மச்சான். நாங்க இருக்கோம் உனக்கு. என்ன இருந்து என்னத்துக்கு? அதான் என் மொத்த சந்தோஷமும் போயிடுச்சு. இப்ப நான் எப்படி மச்சான் எல்லாமே சொல்லுவேன்? எப்படி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன்? ஜிமின் ஜேகே ஹக் பண்ணி ரொம்ப அழுறான். அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே அவனுக்கு தெரியல. அவனோட நிலைமையை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. ஜேகே சொன்னதை கேட்ட உங்களுக்கு இன்னும் ஷொக்கா இருக்கு. இவன் என்ன சொல்றான்ட்டு அவனையே பாக்குறீங்க. அழாதடா ஜேகே, அழாதடா. என்னால முடியலடா. கடைசி வரைக்கும் எல்லாம் அவகிட்ட சொல்ல முடியல. நான் ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவன்டா, ரொம்ப அதிர்ஷ்டம் கேட்டவன். அவகிட்ட 1000 தடவை சொல்லணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா என்னோட காலம் சொல்லாமலே முடிஞ்சு போயிருச்சு. நான் என்னடா பண்ணட்டும்? அன்னைக்கு தாண்டா என்ன ஹக் பண்ணி என் கூடவே இருந்து சொன்னா. கூடவே இருக்க சொன்னாடா. ஐயோ, ஜங்குக்கால டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்ப ரொம்ப அழுகிறான். அவ சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க ஆடி போயிட்டீங்க. ஷாக்குக்கு மேல ஷாக்கிங்கா இருக்கு. தலைலாம் கிருகிருன்னு வருது உங்களுக்கு. அப்போ நீ லவ் பண்றிய குக்கி? என்னடா சொல்ற? என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. அவன் அழுறத உங்களால பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் நீங்க இல்லைன்னு உங்களை நினைச்சு அழுதுட்டு இருக்கான். கண்ணு முன்னாடி இருந்தோம், உங்களால ஒன்றும் பண்ண முடியல.
ஜங்குக் கிட்ட போலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. பட் சடனா ஸ்டாப் ஆயிட்டீங்க. ஒரு பர்சன் உங்க முன்னாடி வேகமா வந்துட்டு இருக்கான். அந்த வாக்கிலேயே உங்களை டைட்டா ஹக் பண்ணி உங்க ஹெட்டெல்லாம் டப் பண்ணி உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, தேவங் தான். உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த பக்கம் யானை நினைச்சு அழுறதா, இல்ல சக்குக்கு பார்த்து கவலைப்படுறதா, இல்ல உங்க நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறதானே தெரியல. டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்படியே நிக்கிறீங்க. தேவங்க பிடிக்கவும் இல்ல, தள்ளி விடவும் இல்ல. அவன் தான் ஹக்க பிரேக் பண்றான். உங்க ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி பிடிக்கிறான். ஹே ஒன்றும் இல்லடி, அழாத அழாதான், நான் இருக்கல்ல, அழாத, நான் கூடவே இருக்கேன், உனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு உங்க டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு ஃபோர்ஹெட்லயே ஒரு கிஸ். யூ ஆர் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். அவனை தள்ளி விடவும் முடியாது. கஷ்டப்பட்டுட்டு நிக்கிறீங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, எதுவுமே பேசல. அப்படியே திரும்பி உங்க பாட்டில் நடந்து போறீங்க. நர்ஸ் உங்களை கூட்டிட்டு போறாங்க. யாரோ யாரோ நான் யாரோ, உன்னை விட்டு நான் வேறோ, தன்னந்தனியே நின்றால் என்னை ஏற்பாரோ? காற்றே காற்றே சொல்வாயோ, காலம் தாண்டி செல்வாயோ, கண்ணீர் விட்டு கரையும் என்னை காப்பாயோ? ஓகே டியர் பேபிஸ், இந்த எபிசோடு இதில் என் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன். நம்பிக்கையா இருங்க, போடுவேன். வெயிட் பண்ணிக்கலுங்க. பாய்.